நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்ன தம்பி. இவரது மகன் முகிலன் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டொமினிக் சாவியோ மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் விடுதியில் தங்கி 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி உங்கள் மகன் காலை வகுப்புக்கு வரவில்லை, வீட்டுக்கு வந்துவிட்டாரா என பெற்றோரிடம் ஆசிரியர்கள் போனில் தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறார்கள். அதிர்ச்சியடைந்த பெற்றோர், எங்களது மகன் உங்கள் பள்ளி மாணவர் விடுதியில் தானே தங்கி படித்து வருகிறார், அப்படியிருக்க எப்படி வீட்டுக்கு வருவான் என பதறியபடி கேள்வி எழுப்பினர். பின்னர் கொத்தூரில் இருந்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவசரமாக பள்ளிக்கு ஓடி வந்து, எங்க பையன் எங்கே என ஆசிரியர்களிடமும் பள்ளி நிர்வாகத்திடமும் வாக்குவாதம் செய்த நிலையில் பள்ளி நிர்வாகம் முறையான பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் தனிப்படையை அமைத்து 2 நாட்களாக போலீசார் தேடி வந்த நிலையில் அதே பள்ளியில் உள்ள கிணற்றில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார் மாணவர் முகிலன். அதுவும் மாணவன் தண்ணீரில் சடலமாக மிதக்க கிணறு இரும்பு மூடியால் மூடப்பட்டிருந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினர் மாணவன் முகிலனின் சடலத்தை மீட்டு திருப்பத்தூர் நகர போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் பிரேதத்தை கைப்பற்றி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பள்ளியில் உள்ள கிணற்றின் முகப்பு இரும்பு கம்பியில் பூட்டப்பட்டிருந்த நிலையில் எவ்வாறு அந்த கிணற்றில் பள்ளி மாணவன் விழுந்தார் என போலீசார் பள்ளி நிர்வாகம் மற்றும் முகிலன் நண்பர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர் இறப்பில் சந்தேகம் உள்ளதால் சம்பந்தப்பட்ட பள்ளியை இழுத்து மூட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் திருப்பத்தூர் முக்கிய சாலை சந்திப்பில் பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக நகர செயலாளர் டி குமார் மற்றும் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் முன்னுசாமி மற்றும் பல அரசியல் கட்சியினர் சிறுவனின் பெற்றோருக்கு நீதி வேண்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனன், திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் நகர காவல் நிலையம் முன்பு முகிலனின் உறவினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் 2வது நாளாக டொமினிக் சாவியோ பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி பெற்றோர் உடலை வாங்க மறுத்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் திருப்பத்தூர் ரயில்வே நிலையத்திற்கு சென்று தண்டவாளத்தின் முன்பு அமர்ந்து முகிலனின் சகோதரி பரமேஸ்வரி ரயிலை மறித்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடுதியில் மாணவர்கள் தங்கியிருக்கும் போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையால் கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசி மூடப்பட்டாரா, அல்லது ஒவ்வொரு வாரமும் ஒருவர் மோட்டார் சுவிட்சை போட வேண்டியிருக்கும், அப்படி போடும்போது மின்சார ஷாக் அடித்து உயிரிழந்ததால் அதில் இருந்து தப்பிக்க பள்ளி நிர்வாகத்தினர் மாணவரின் உடலை கிணற்றுக்குள் வீசி விட்டார்களா, இப்படி பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.